ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என் பையன் வந்து ஆம்லெட் கேட்டான். எங்கே பார்த்தான்னு தெரியல. முட்டையை பார்த்துட்டு எனக்கு ஆம்லெட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். நாங்கள் வந்து வெஜிடேரியன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி வாடை உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் கடலை மாவு, அது கூட மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது கூட தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். மாவு வந்து தோசை மாவு மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். அப்போ தான் ஆம்லெட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தோசைக்கல்ல ஊற்றி 2 பக்கம் திருப்பி எடுத்தோம்னா வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிரும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசித்து பார்த்திங்கன்னா பணியாரக்கல் இருந்தது, அதுலேயும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ குழி ஆம்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சதுக்கப்புறம் ஓகேம்மா சூப்பராக இருக்குது ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.